டிஎன்பிஎஸ்சி டெட் எக்ஸாம் படித்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு புக் ஃபீடிங்கோட வணக்கங்கள். இதுவும் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட பதிவு தான். இது இயல் 2ல் வந்து இன்னொரு 30 கேள்வி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்ம இயல் 3ல் ஒரு டெஸ்ட்டு பார்த்தாச்சு. இருந்தாலும் இயல் 2ல் மறுபடியும் இப்போ 30 கேள்வி பார்க்க போகிறோம். நிறைய கேள்விகள் எடுக்கலாம். இன்றைக்கி தலைப்பை பார்த்துக்கோங்க. இதுலேருந்து தான் 30 கேள்வி கேட்க போகிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு தெரியல அப்படின்னா மறுபடியும் இயல் 2 எடுத்து படிச்சிங்க அப்படின்னாலே இந்த பதிவு சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். யாராவது ஒருத்தர் எடுத்து படித்தா கூட மிக மிக சந்தோஷம். இன்றைக்கி கேள்விகள் பார்க்கலாம். நீங்கள் வந்து பிடிஎஃப் என்னால் டவுன்லோட் பண்ண முடியும், பிரிண்ட் எடுக்க முடியும்னா பிரிண்ட்டை எடுத்துகிட்டு ஆன்சர் டிக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இதில் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் கீழே இருக்குது. இந்த லிஸ்ட்டும் வந்து உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டும் வந்து இருக்குது. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. பார்க்கலாமா? முதல் கேள்வி, உலகம் 5 பூதங்களால் ஆனது என்று குறிப்பிட்டவர் யார்? உலகம் 5 பூதங்களால் ஆனதுன்னு சொன்னது யார்? பூதம் நிலம், நீர், காற்று, தீ, வளி, விசும்பொடு 5 கலந்த மயக்கம் உலகம்னு சொன்னது தொல்காப்பியர். அடுத்த கேள்வி, பிரபஞ்சன் குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. பிரபஞ்சன் யார்? பிரம்மங்கிற துணைப்பாடத்தை எழுதினார். இவரோட இயற்பெயர் வைத்தியலிங்கம். புதுச்சேரி, பாண்டிச்சேரியை சேர்ந்தவர். சிறுகதை, புதினம், நாடகம், கட்டுரை உள்ளிட்ட பல்வேறு இலக்கிய தலங்களில் பிரபஞ்சன் இயங்கியுள்ளார். அதாவது இதிலெல்லாம் அவர் இருந்திருக்காரு. பிரம்மம் சிறுகதை, பிரபஞ்சன் சிறுகதைகள் என்ற தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. வானம் வசப்படும் என்ற வரலாற்று புதினத்துக்காக 1995 சாகித்ய அகாடமி விருது வாங்கினார். இதில் ஏதாவது தவறு இருக்கா, இல்லை எது சரியானதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் எதுவுமே தவறு இல்லை, எல்லாமே சரியானது. இயற்பெயர் வைத்தியலிங்கம் 1, 2, 3 மற்றும் 4 அனைத்தும் சரியானது. அவர் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர். இயற்பெயர் வைத்தியலிங்கம். கட்டுரை, சிறுகதை எல்லாமே எழுதியிருக்காரு. பிரபஞ்சன் சிறுகதையில் தான் வந்து பிரம்மம் இருக்குது. எல்லாமே சரியானது. அடுத்து 3வது கேள்விக்கு ஆன்சர் தெரியுதா பாருங்கள். பல்பல பலவின் பயங்கெழு கொல்லி. இது வந்து அகநானூற்று பாடல். இதில் என்ன ஊர் பயன்படுத்தப்பட்டிருக்கு? இதில் ஒரு ஊரை சொல்லியிருக்காங்க. அது என்ன ஊர் அப்படின்னா, இதில் கொல்லி அப்படிங்கிறது கொல்லிமலை. நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால அப்படியே கொல்லிமலைன்னு விட்டால் அவங்க டிஸ்ட்ரிக்கையும் கேட்பாங்க. கொல்லிமலை எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு கேட்பாங்க. இல்லை ஆப்ஷன்லேயே வேறு டிஸ்ட்ரிக்டை போட்டு கொல்லிமலைன்னு போட சான்ஸ் இருக்குது. என்ன டிஸ்ட்ரிக்ட்னு தெரியுமா? கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கொல்லிமலை தான் வந்து பல்பல பலவின் பயங்கெழு கொல்லிங்கிற அகநானூற்று வரியில் வர ஊர். அடுத்து கூற்று காரணம் கேள்வி. எழுவாய் பெயர் வினை, எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பயனிலை தொடர்ந்து வருவது தான் எழுவாய் தொடர். எழுவாயுடன் பெயர் வினை வினா எது வந்தாலுமே, ஏதோ ஒரு வார்த்தை நண்பா வா அப்படின்னா எழுவாயோட வினா வருது அப்படின்னு அர்த்தம். இது கூற்று சரி. இதை பேருந்து வருமா என்பது எழுவாய் தொடர்னு சொல்லியிருக்காங்க. இது எழுவாய் தொடர் தானா? நீங்கள் எழுவாய் தொடர்னா என்ன அப்படின்னு சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் எழுவாய் தொடர் எங்கே வந்தாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இது எழுவாய் தொடர் தான். பேருந்து வருமா அப்படிங்கிறது எழுவாய் தொடர். எழுவாயுடன் வினா வந்திருக்கு. கூற்று காரணம் இரண்டும் சரியானது. 5வது கேள்வி பாருங்கள். பின் வருவனவற்றில் தொடர் வகை அல்லாதது எது? இதில் ஒரு தொடர் அல்லாத ஒரே ஒரு தொடர் வந்திருக்கு. அதான் மாறுபட்டது எதுன்னு கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கேள்வி. இதில் ஒன்று மட்டும் மாறுபட்டது எதுன்னு கண்டுபிடிங்க. பெயரெச்சத்தொடர், வினையெச்சத்தொடர், வினைத்தொகை, அடுக்குத்தொடர். இதில் தொடர் வகை அல்லாதது வினைத்தொகை. பாக்கி எல்லாமே வந்து தொகாநிலை தொடர். வினைத்தொகை மட்டும்தான் வந்து தொகை நிலை தொடர். அடுத்து கேள்வி எண் 6, வளர்வானம் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? வளர்வானம், இதன் இலக்கண குறிப்பு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆன்சர் வினை தொகை. அடுத்து முகமது ரஃபி எழுதிய கவிதை தொகுதிகளில் அல்லாதது எது? முகமது ரஃபி தஞ்சாவூரை சேர்ந்தவர். அவரை எழுதுனதில் அல்லாதது எது அப்படின்னா நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் எல்லாமே அவரோடது தான். நைடதம் என்கிறது மட்டும் அவரோடது கிடையாது. நைடதம் யாரோடதுன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இப்போ முகமது ரஃபி அப்படின்னாலே இல்லாத ஒன்றுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லாததெல்லாம் அவர் சொல்லியிருப்பார். நதிக்கு கால்கள் இல்லை, சொல்லாத சொல், 7வது சுவையும் இல்லை, அது எல்லாமே இல்லாதது. 8வது கேள்வி பார்க்கலாம். பின்வரும் இணைகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரோம்னா சூறாவளியா? லேண்ட் ப்ரீஸ்னால் நிலக்காற்று, சீ ப்ரீஸ்னால் கடல் காற்று. இதில் ஸ்ட்ரோம்னா சூறாவளி, டொர்னடோனா புயல்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே தவறு. டொர்னடோனா தான் சூறாவளி, ஸ்ட்ரோம்னா புயல். ரெண்டுத்தையும் மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போது
என்ன கேட்டிருக்காங்க, சரியானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர்ஸ் என்ன சொல்லணும், லேண்ட் ப்ரீஸும் சீ ப்ரீஸும் தான் சரியானது. லேண்டுனா நிலம், சீனா கடல், ரெண்டுமே சரியாக இருக்குது. அப்போது ஆன்சர் என்ன வரும், பி மற்றும் டி தான் சரியானது. ஆன்சர் இங்கே ஆ தான் ஆன்சராக வரும். அடுத்து 9வது கேள்வி, கொல் கோல் ஆகிய இரு சொற்களுக்கான சரியான பொருள். கொல் அப்படிங்கிறது குறில் கொடுத்துருக்காங்க, கோல் அப்படிங்கிறது நெடில், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொல் கோல் இதோட பொருள் தான் சொல்ல போகிறோம். கொல் அப்படின்னா என்ன, பெற்றுக்கொள், எடுத்துக்கொள், கேட்டுக்கொள், நான் சொல்கிறத கேட்டுக்கொள் அப்படி கூட சொல்லுவோம் இல்லையா. அப்படின்னா என்ன மீனிங் வரும் அப்படின்னா ஏற்றல். கொல் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளுதல், ஏற்றல் அப்படின்னு வரும். இதே கோல் அப்படிங்கிறது சுற்றி வர்ற பொருள்கள் எல்லாமே என்னன்னு சொல்கிறோம், கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆன்சர் ஏற்றல் வான்பொருள் அப்படிங்கிறது தான் சரியான பொருத்தம். 10வது கேள்வி பாருங்கள். புதுடெல்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004 செப்டம்பர் முதல் பெயர்களுக்கு பெயர் பட்டியல் கொடுத்துருக்கு. அது எத்தனை பெயர் பட்டியலை கொடுத்துருக்கு, இந்த பெயர் பட்டியலை வழங்கினது 8 நாடுகள். 8 நாடுகள் சேர்ந்தா இந்த பெயர் பட்டியலை கொடுத்துருக்கு. எத்தனைன்னு தெரியுமா, எத்தனை பெயர்களை வழங்கியிருக்கு இந்த புதுடெல்லி அமைப்பு அப்படின்னா 64 பெயர்களை வழங்கி உள்ளது. இது 2024 எடிஷனில் இருக்குது. அடுத்து பாருங்கள் 11வது கேள்வி, செந்தாமரை என்னும் சொல்லின் சரியான புணர்ச்சி விதியை தேர்ந்தெடுக்க. எஸ்ஜிடி படிக்கிறோம், நமக்கு கேட்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி கேள்விகள் வர வாய்ப்பு இருக்குது. செந்தாமரை என்னும் சொல்லின் சரியான புணர்ச்சி விதி என்ன வரும், செம்மை ப்ளஸ் தாமரையா, அப்போது ஈறு போயிடும், ஈறு போயிட்டு ஈருக்கு முன்னாடி இருக்கிற மெய் திரியும், ஈறு போதல் முன் என்ற மெய் தெரிதல் அப்படிங்கிறதா இதுக்கு சரியான புணர்ச்சி விதி. மை போயிடும், செம்மை கூட்டல் தாமரை அப்படி இருக்கு இல்லையா, செந்தாமரை அப்படின்னு வரும். தாமரை எதுவுமே ஆகாது, நிலைமொழியில் இருக்கிறது தான் மாறும். ஈறு போதல் முன் என்ற மெய் தெரிதல், இதுதான் இதற்கு சரியான புணர்ச்சி விதி. 12வது கேள்வி பாருங்கள். மயலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இந்த தொடரில் கோடிட்ட சொல் இருந்தால் தான் மயலுறுத்து அப்படிங்கிறது தான். மயல் லுருத்து, மயல் உருத்து அப்படின்னு பிரியும், இல்லை மையல்னு கூட பிரியும். மயல் உருத்து அப்படின்னு பிரிஞ்சதுன்னா கடைசியில் என்ன எழுத்து இருக்கும்னா இல்லு கூட்டல் ஊ தான் இருக்கும். இல்லு ஊ சேர்ந்து என்ன ஆகும், லூன்னு சேரும். அப்போது இந்த தொடரில் இந்த கோடிட்ட சொல் எப்படி புணர்ந்திருக்கு அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேன்னு புணர்ந்திருக்கு. 13வது கேள்வி, எவை மூன்றும் நாமம் கெடும் நோய். எவை மூன்றும் உங்கள் பேரே கெடுத்துரும் இதெல்லாம் இருந்ததுன்னா அப்படின்னு நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்கிறாரு. எந்த மூன்றும் நாமம் கெடும் நோய், காமம், வெகுளி, மயக்கம், இது மூணையும் விட்டுட்டிங்கன்னா நல்ல பேர் எடுத்துடலாம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்து 14வது கேள்வி, புயலுக்கு பெயர் சூட்டுதல் குறித்து தவறான செய்தியை தேர்வு செய்க. புயலுக்கு முன் பேரழிவு பற்றிய விழிப்புணர்வு தயாரிப்பு மேற்கொள்ள உதவுது. பேரிடர் மேலாண்மை மற்றும் பாதிப்பு குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்ள பெயர்கள் உதவுது. உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் சென்னையில் உள்ளது. இந்தியா கொடுத்து ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட புயல்களின் பெயர்கள் தான் அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல். இந்த பெயர்லாம் இந்தியா கொடுத்தது அப்படின்னு 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ ஒன்று தான் தவறு, ஒரு வார்த்தை தான் தவறு. என்ன அப்படின்னா சென்னையில் உள்ளது அப்படிங்கிறது தவறு. அது எங்கே இருக்குது, டெல்லியில் இருக்குது. உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில் இருக்குது. இங்கே சென்னையில் அப்படின்னு கொடுத்துருக்கப்போ இந்த 4ல் ஈ மட்டும்தான் தவறானது. 15வது கேள்வி பார்க்கலாம். தவறான இணையை தெரிவு செய்க. அன்மொழி தொகை சிவப்பு சட்டை பேசினார், வட்டத்தொட்டிங்கிறது பண்பு தொகை, ஓமை தொகைங்கிறது முறுக்கு மீசை வந்தார், உம்மை தொகைங்கிறது அண்ணன் தம்பி. எது தவறு, உவமை தொகை முறுக்கு மீசை வந்தார் அப்படிங்கிறது தவறு. இது ஏற்கனவே எக்ஸாமில் கேட்ட கேள்வி தான். 16வது கேள்வி, உணர்வு பொங்கி கவிதை படைக்கும் நேரங்களில் தடையாக விளங்கும் யாப்பு எளிதாக வடிவம் கொள்ள வித்திட்ட கவிஞர் யார், சாரு யார், நம்ம பாரதியார் தான். ஆன்சர் பாரதியார். 17வது கேள்வி, பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணித வல்லுநர் காஸ்பாட் கோரியாலிஸ் விளைவை எப்போது கண்டுபிடித்தார், கண்டுபிடிச்ச வருஷம் என்னன்னு கேட்குறாங்க. படிக்கிறது அப்படிங்கிறது இப்போ கோயிலுக்கு போயிட்டோ இல்லை ப்ரேயர் பண்ணும்போது கண்ணை மூடி தியானிக்கிறோம்ல, அந்த 2 நிமிஷம் தான். அந்த 2 நிமிஷம் நம்ம கரெக்டாக
மனசை நிப்பாட்டி வேண்டணுமா அப்படிங்கிறது தானே சாமி கும்பிட்றது. அதே மாதிரி தான் படிக்கிறதும். ஆன்சர் 1835. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம முன் தயாரிப்பு பின் தயாரிப்பு எல்லாத்தையும் தாண்டி அந்த டைமில் அந்த கவனம் நம்ம மைண்டுக்கு எடுத்துகிட்டு போச்சா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா படிக்கிறதே தேவையில்லை. கரெக்டாக அந்த தியானம் மாதிரி இருந்தால் தான் அந்த படிப்பு கரெக்டாக செட் ஆகும். 18வது கேள்வி பாருங்கள். தவறான பேர் இதில் எதுன்னு சொல்லியிருக்காங்க. வலிமிகின் வலி இல்லைன்னு சொன்னது ஐயூர் முடவனார். இதில் தவறானது எதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறதுன்னு சொன்னது மதுரையில் நாகனார். நளியிரி முன்னீர் நாவாய் ஓட்டின்னு சொன்னது இளங்கோவடிகள். ஒருவளர் வானத்து இசையில் தோன்றின்னு சொன்னது கீரந்தையார்னு கொடுத்துருக்காங்க. இதில் எதுதான் தவறு? நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழிலாண்ட உறவோன் மருகன் சொன்னது யார்? ஒரு லேடி தான் சொல்லியிருப்பாங்க. வெண்ணி குயத்தியார் சொல்லியிருப்பாங்க. யாரை சொல்லியிருப்பாங்க? கரிகால் பெருவளத்தான சொல்லியிருப்பாங்க. சரி, இப்போ இளங்கோவடிகள் என்ன சொன்னார்? அது அடுத்து வர கேள்வியில் பார்க்கலாம். 19வது கேள்வி கூற்று காரணம் கேள்வி. கூற்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்கள் ஒன்று காற்று மாசுபடுதல். காரணம் என்ன அப்படின்னா, காற்று மாசுபாடு கண் எரிச்சல், தலைவலி, தொண்டைக்கட்டு, காய்ச்சல், நுரையீரல் புற்றுநோய், இளைப்பு நோய் என பல நோய்களை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கூற்று காரணம் சரியானதா, விளக்கம் சரியானதா அப்படிங்கிறத நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இந்த ரெண்டுமே, இந்த எல்லா வரிகளுமே புக்கில் இருக்கிறது. இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் ஒன்று காற்று மாசுபாடுன்னு கொடுத்துருக்காங்க, புக்கில் இருக்குது. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அப்படின்னு கொடுத்தா தான் இதுக்கு சரியான ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். 20வது கேள்வி பார்க்கலாம். 20வது கேள்வி, வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்ற அடியை பாடியவர் யார்? வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்ற அடியை பாடியவர் கீரந்தையாரா? ஆன்சர் வண்டொடு புக்க மணவாய் தென்றல் சொல்கிறது இளங்கோவடிகள். வண்டொடு புக்க மணவாய் தென்றல் சொல்கிறது இளங்கோவடிகள். 21 என்ன அப்படின்னா, அரிய மலர் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. அரிய மலர், மலருங்கிறது பெயர் வந்துருச்சு. அப்போது இது பெயரச்சம் தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் தெரிநிலை பெயரச்சமா குறிப்பு பெயரச்சமானு தெரியணும்னா தெரிநிலை பெயரச்சத்தோட டெஃபினேஷன் நல்லா தெரிஞ்சால் தான் நம்மளால் டக்குன்னு ஆன்சர் சொல்ல முடியும். இது தெரிநிலை பெயரச்சமா குறிப்பு பெயரச்சமா? குறிப்பு பெயரச்சம். ஏன் இது தெரிநிலை கிடையாதுன்னா, தெரிநிலை பெயரச்சம் காலத்தை காட்டும், காலம் காட்டுங்க. தெரிநிலை காலம் காட்டும் தெரிநிலை பெயரச்சம்னே படித்து வச்சுக்கோங்க. சரி, 22வது கேள்வி பார்க்கலாம். கூற்று காரணம். ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருவும் பயனும் உடன் தொக்க தொகை எனப்படும். தமிழ் தொண்டு என்பது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் தொண்டு, தமிழை தொண்டுன்னு படித்தா வருமா? ஐ வந்திருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க, ஏன்னா இரண்டாம் வேற்றுமை உருவு. ஆனால் இதில் வந்திருக்குது தமிழுக்கு செய்யும் தொண்டுன்னு தான் வரும். தமிழுக்கு தான் வரும், கூ தான் வரும். கூங்கிறது நான்காம் வேற்றுமை உருவு. அப்போ நான்காம் வேற்றுமை உருவுன்னு கொடுத்துருந்தா நமக்கு காரணம் சரி. அப்போது என்ன சொல்லணும்? கூற்று சரிதான், உருவும் பயனும் உடன் தொக்க தொகைங்கிறதுக்கான விளக்கம் சரி, ஆனால் காரணம் தவறு. அதுக்கு கொடுத்த எக்ஸாம்பிள் தவறு. நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு வந்தால் தான் சரி. அடுத்து பார்க்கலாம். காலம் கறந்த பெயரச்சமே டேஷ் ஆகும். 23வது கேள்வி, காலம் கறந்த பெயரச்சம்னு எதை சொல்கிறோம்? இது எக்ஸாமில் கேட்ட கேள்வி. வினைத்தொகை தான் காலம் கறந்த பெயரச்சம்னு சொல்கிறோம். 24, பின்வரும் இணைகளில் சரியானவை எவை? செங்காந்தல் பண்புத்தொகை, வீசு தென்றல் வினைத்தொகை, மதுரை சென்றாருங்கிறது இருபெயரொட்ட பண்புத்தொகை, மார்கழி திங்கள்ங்கிறது வேற்றுமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க. பின்வரும் இணைகளில் சரியானதை கேட்டிருக்காங்க. எதுதான் சரியானது? மதுரை சென்றாருங்கிறது வேற்றுமை தொகை, மார்கழி திங்கள்ங்கிறது இருபெயரொட்ட பண்பு தொகை. ரெண்டுத்தையும் மாற்றி கொடுத்துருக்காங்க. சியும் டியும் மாற்றி இருக்குது. ஏவும் பியும் சரியா? சரி. வீசு தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல்னு 3 காலத்துக்கு வரும். அப்போ ஏபி ரெண்டுமே சரியானது. ஆன்சர் ஏபி. 25வது கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றுகளில் தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க. 3 கூற்று கொடுத்துருக்காங்க. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் ஒரு சொல் போல நடப்பது வேற்றுமை தொகைன்னு சொல்லியிருக்காங்க. 2வது, இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் வந்துச்சுன்னா அது உண்மை தொகை.
வேற்றுமை வினை பண்பு உவமை உண்மை ஆகிய தொகைநிலை தொடர்களில் உருபுகள் அவை அல்லாத வேறு சொற்கள் மறைஞ்சு வந்தது அப்படின்னா அதை அன்மொழி தொகைன்னு சொல்கிறோம். இந்த உருபெல்லாம் வந்து இது இல்லாத இன்னொரு வார்த்தையும் சேர்ந்து வந்தால் அதை அன்மொழி தொகைன்னு சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 கூற்றில் ஒரு கூற்று தவறுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த கூற்று தவறு? காலம் காட்டும் இடையிலையும் பெயரச்ச விதியும் மறைந்து நிற்க வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் மாதிரி வர்றது வேற்றுமை தொகை கிடையாது, வினைத்தொகை. அட்லீஸ்ட் உங்களுக்கு வேற்றுமை தொகை குறித்த டெஃபினேஷன் தெரிஞ்சால் கூட நீங்கள் இது தப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். கூற்று 1 மட்டும் தவறானது. அடுத்து 26வது கேள்வி. மலர்கை என்னும் சொல்லில் உவமை என்ன, உவமேயம் என்ன? உவமைன்னா என்ன, உவமேயம்னா என்ன தெரியுதாங்கிறதுக்கு தான் இந்த கேள்வி. நிலா முகம்னா முகம்ங்கிறது என்ன? உவமேயம். நிலாங்கிறது உவமை. நிலாவை வந்து முகத்தோடு ஒப்பிட்டுருக்கோம். உவமை இங்கே என்ன? மலர்கைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே உவமை மலர், உவமேயம் வந்து கை. அப்போ ஆன்சர் ஆ தான் வந்து ஆன்சராக வரும். 26க்கு ஆ தான் ஆன்சர். 27 பாருங்கள். இந்தியாவிற்கு தேவையான மழை அளவில் 70 விழுக்காடு மழையை டேஷ் கொடுக்கின்றன. 70 விழுக்காடு மழையை கொடுக்கறது எது? வடகிழக்கு பருவக்காற்றா, தென்மேற்கு பருவக்காற்றா? ஆன்சர் 27க்கு ஆன்சர் தென்மேற்கு பருவக்காற்று. அடுத்து திருக்குறள். பயக்கண்டும் டேஷ் அமைவர் நயத்தக்க டேஷ் வேண்டுபவர். இதில் திருக்குறள் தெரிஞ்சால் தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். திருக்குறள் இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது. இப்போ இலை போட்டவுடனே தண்ணி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கண்டிப்பாக கொஷின் பேப்பர்னு எடுத்தால் அதில் ஒரு திருக்குறள் இருக்கும். அது எந்த மாதிரி வேணால் கேட்கலாம். இங்கே என்ன வரும்னு பாருங்கள். பயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். விரும்பப்படுற ஒரு இரக்க குணம் ஒருத்தவங்களுக்கு இருக்குன்னா அவங்க என்ன செய்வாங்களாம்? பக்கத்தில் இருக்கவங்க நல்லா இருக்கணும், நீ கொஞ்சம் விஷத்தை சாப்பிடு அப்படின்னா கூட விஷத்தை சாப்பிட்ருவாங்களாம். அவங்க தான் வந்து நார்மலாக நாகரிகத்தோடு இருக்கிறவங்க, இரக்கத்தோடு இருக்கிறவங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இது என்ன அதிகாரத்தில் வரும்? கண்ணோட்டம். சரி, 29வது கேள்வி பாருங்கள். வெள்ளம் வெள்ளம் ஆகிய சொற்களில் சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. வெள்ளம் இனிப்பு, வெள்ளம் வந்து நீர்ப்பெருக்கு. ஆன்சர் 29க்கு ஆன்சர் வந்து இனிப்பு நீர்ப்பெருக்கு அப்படின்னு வரும். 30வது கேள்விக்கு நான் தான் ஆன்சர் சொல்லணும். 31க்கு தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க. 30வது கேள்வி பாருங்கள். சங்க இலக்கியமான டேஷ் பண்ணோடு பாடப்படுவது. இது என்னன்னு சொல்லுவாங்க? ஓங்குன்னு சொல்லுவாங்க. இது பண்ணோடு பாடப்படுவது. அந்த பாடலை படித்து வச்சுக்கோங்க. நற்றினை நல்ல குறுந்தொகை ஓங்கு அப்படிங்கும்போது பரிபாடல்னு வரும். இது பண்ணோடு பாடப்படுவது. 31வது கேள்விக்கு நாகூர் ரூமி 80களில் எந்த இதழில் எழுத தொடங்கினார்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். தொடர்ந்து படிங்க. நம்ம அடுத்த பதிவில் இயல் 3ல் 30 கேள்வி கேட்டாச்சு ஏற்கனவே. 30 to 60 கேள்வியே பார்க்கலாம். தொடர்ந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.